ஹாய், வெல்கம் பேக் டு யாஷிகா vlog. இன்னைக்கு vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்த்திகை தீபம் தாங்க. நம்ம 3 நாள் செஞ்சிருந்தோம் இல்லையா, அது நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சிருக்கோன்றது எப்படி செஞ்சோன்றதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னும் கூட எனக்கு வாய்ஸ் நார்மலுக்கு இன்னும் வரலைங்க. அதனால உங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் நாள் தான். அது நம்ம எப்படிலாம் நான் செஞ்சேன்றத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னென்ன முன்னாடி ஏற்பாடுகள் செய்யணுன்றதையும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபம் 3 நாட்கள் எப்படிலாம் செய்யலான்றதையும் என்னென்ன சாமிக்கு வச்சு படைக்கலான்றதை பற்றியும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்றதான சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி கார்த்திகை தீபம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு எப்படி செய்யணுன்றத ஒரு ஐடியாவாகவும் இருக்கும். அதுதாங்க நான் இந்த வீடியோ ஃபுல் vlog-ஆ நம்ம பார்க்கலாம். அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடியே விளக்கெல்லாம் நம்ம வாங்கி வச்சு அது தண்ணியில நல்லா 1 day தண்ணியில நல்லா ஊற வச்சு எடுக்கணுங்க. ஊற வச்சு எடுத்தாதான் நம்ம எண்ணெய் எவ்வளவு ஊத்தினாலும் அது இழுக்காது. இல்லைன்னா எண்ணெய் நிறைய இழுக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம தண்ணியில ஊற வச்சு எடுக்கிறது. அடுத்த மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்லா தொடச்சி எடுத்துட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பரணி தீபத்துக்கு நம்ம இந்த மாதிரி தாங்க வழிபடணும். நம்ம முன்னாடியே இது செய்யணும்னா வீடெல்லாம் தொடச்சிட்டு பூஜை சாமான்லாம் கழுவி வச்சுக்கணும். பரணி தீபம் அன்னைக்கு இது மாதிரி அந்த தட்டுல தாம்பாள தட்டுல கோலம் போட்டு அதில் 5 விளக்காய் ஏற்றி பூ வச்சுட்டு நெய் விளக்கு கம்பல்சரி போடணுங்க. அதே மாதிரி வாசப்படியில் ஃபஸ்ட்டு குலதெய்வத்துக்கு நம்ம வாசக்கால் பூஜை கண்டிப்பாக பண்ணணும். அங்கே விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ள விளக்கு ஏற்றணும். 5 விளக்கும் 5 விளக்கும் எதுக்குன்னா நம்மளுடைய முன்னோர்களுக்காக நம்ம வழிபடுறதுங்க இந்த பரணி தீபம். அதனால பரணி தீபம் எல்லாருமே செய்வாங்களான்றது தெரியாது. ஒரு சிலர் செய்வாங்க. அதுல நானும் ஒருத்தி. 5 தீபமா ஏத்துவோம். அதுக்கு அடுத்த மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபத்துக்கு கம்பல்சரி 27 ஒற்றைப்படையில ஏத்தலாம்னு சொல்லுவாங்க. அது இல்லாம 27 விளக்கும் ஏத்துவோம். இது பாருங்க 27 விளக்கம் நம்ம இன்னைக்கு கார்த்திகை தீபம் நல்ல மழை இல்லைங்களா முந்தின நாள். அதனால ஸ்கூலும் லீவ் விட்டு இருந்தாங்க. அதனால 2 பேருமே வீட்டுல இருந்தாங்க. நம்ம இந்த ஜோதியை பார்த்துட்டு திருவண்ணாமலையோட அந்த டிவியில நம்ம அந்த ஜோதி ஏத்தின 6/1 ஏத்துவாங்க. அதை பார்த்த உடனே நம்ம வீட்டுல விளக்கு ஏத்த வேண்டியதுதான். அதே மாதிரி நம்ம விளக்கேற்றும் போது இந்த மாதிரி மனையிலையும் இல்லை கீழே தரையிலையும் இந்த மாதிரி சரவண பவ கோலம் போட்டு நம்ம ஏற்றலாங்க. எதுக்கு சரவண பவ கோலம் போட்டோன்னா இன்னைக்கு நம்ம கிருத்திகையும் வந்திருந்தது. அன்னைக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு கிருத்திகை வந்திருந்ததால முருகருக்கு உரிய நாளாகவும் அன்னைக்கு இருந்துச்சு. அதனால சரவண பவன் சொல்லிட்டு அங்கேயும் நம்ம 5 விளக்கு ஏற்றிருந்தோம். எப்பவுமே திருவண்ணாமலை ஜோதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமிக்கு தான் வரும். இந்த வருஷம் கிருத்திகை அன்னைக்கு சேர்ந்து வந்திருந்தது. சிவனும் முருகனும் 2 பேரும் கலந்த மாதிரி இந்த வருஷம் நம்மளுக்கு வழிபடுற மாதிரி வந்திருந்தது இந்த திருவண்ணாமலை ஜோதி. அதனால நம்ம சரவண பவம் கோலம் போட்டு நம்ம வழிபட்டு இருந்தோங்க. இதுக்குதான் யாஷி எல்லாருமே வீட்டுல எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. விளக்கு தொடச்சிட்டு எண்ணெய் எல்லாம் ஊற்றி திரியில அஸ்வின் போட்டிருந்தான். யாஷியும் சேர்ந்துட்டு போட்டிருந்தா. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லயும் விளக்கெல்லாம் யாஷிக்கா தான் ஏத்துனா. நான் உள்ள எல்லாம் பூஜை ரூம்ல எல்லா விளக்குமே ஏற்றி வழிபட்டு இருந்தோங்க. தீப தூப ஆராதனை எல்லாமே காட்டியிருந்தோம். அன்னைக்கு
நெய் அப்பம் சொல்லிட்டு செய்வாங்க. அது இல்லைன்னா வந்து நம்ம பழம் வச்சும் நம்ம வந்து சாமி கும்பிட்டு இருந்தோங்க. நெய்யப்பம் வந்து விசேஷமா செய்வாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து மதியத்துல படையல் மாரியும் இலையில போட்டு விருந்து மாரியும் செய்வாங்க. சாம்பார், பொரியல், வடை, பாயாசம் கிருத்திகைக்கு செய்வாங்க இல்லையா? அந்த மாரியும் செஞ்சு வழிபட்டிருந்தாங்க. இல்லைன்னா வந்து கார்த்திகை தீபத்துக்கு வந்து நெய்யப்பம் மட்டும்தான் செய்வாங்க. நம்ம வந்து இந்த தீபம் பார்த்துட்டு உடனே நம்ம வந்து இந்த 2 நாட்கள் கார்த்திகை தீபம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து 3ஆம் நாளோ வந்து விளக்கேத்தணுங்க. பரணி தீபம் அன்னைக்கு ஏத்தலைன்னா மறுநாள் கார்த்திகை தீபத்திலேருந்து 3 நாட்கள் கணக்கெடுத்து வீட்டில் ஒரு வாசல்லையுமே பெட்ரூம்ல, பாத்ரூம்ல அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து விளக்கு வைக்கணும். அந்த மாதிரி நம்மளும் விளக்கு வச்சு வழிபட்டாச்சுங்க. நீங்க யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் போடலான்றதையும் நீங்க சொல்லுங்க. இது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் யாஷிகா vlog.